அது நிறையா பேர் இருக்கா, நான் சிம்பிளாக பேசி முடிச்சிடுறேன். 2-3 விஷயங்கள். நான் சுவாமியை பார்த்ததில்ல, அது ஒரு குறை இருந்தது. சுவாமியை பார்த்ததில்ல, நம்ம வரதுக்கு முன்னாடி அவர் கிளம்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருமே அதாவது எப்படின்னா அந்த அனுபவம் அப்பா அம்மா இருக்கும்போது அவகிட்டக்க வந்து சுவாமியை பற்றி ரொம்ப அனுபவம் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்புறம் அம்மா போயிட்டா. அப்போ வந்து அடடா அம்மா மிஸ் பண்ணியாச்சு, ஏன்னா அம்மா ரொம்ப க்ளோஸாக சுவாமிகிட்ட இருந்திருக்காளே, நிறையா கேட்டு தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்தது. அதுக்கப்புறம் சரி இனிமேல் அப்பா கிட்டையாவது இது கேட்டு தெரிஞ்சு பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பிஸி, அதுவும் மிஸ் ஆகிடுது. ஆனால் வந்து சுவாமி எப்படின்னா எல்லாருமே சுவாமி, எல்லாரும் சுவாமி ஃபேமிலி அப்படின்னு இது ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருப்பா. இது ஒவ்வொருத்தரும் எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட சொல்ல வேண்டியது பக்தாள் வழியாக எனக்கு அந்த மெசேஜ் வரும்போது தான் அந்த காலத்துக்கு நம்ம சுவாமியை கூட்டின்னு போடுவேன். அப்போ சொல்லுவா, நீ சுவாமி உச்சிஷ்டம் சாப்பிட்டு வளர்ந்த குழந்த நீ, ஏன்னா எல்லாருக்குமே வந்து பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கும், இல்லாட்டா இங்கே யாரும் வந்திருக்க முடியாது. பூர்வ ஜென்மத்தில் நம்ம சுவாமியை பார்த்துருக்கலாம், அதோட விட்டகுறை தொட்டகுறை இப்போ வரலாம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து சிஹெச்கே ராவ் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது சுவாமி சொல்லுவாராம், நமக்கு அந்த காலத்துலேருந்தே பழக்கம். சிஹெச்கே ராவ் இங்கே வரும்போது சுவாமி இடையனா அந்த காலத்தில் தபஸில் இருக்கும்போது சிஹெச்கே ராவ் வந்து இடையனா இருந்து பால் கொடுத்துருக்கார், அதை வந்து அந்த இடத்துல ஞாபகப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சுவாமி அம்மா சொல்லியிருக்கா. அந்த மாதிரி நமக்கு தெரியாது, ஏன்னா நான் வயிற்றில் 3 மாதம் இருக்கும்போது சுவாமி சித்தி ஆகிட்டார். ஆனால் அப்போ கல்யாணம் பண்ணி வச்சு சுவாமி இங்கே திருவேணிகிரி சுவாமி இருந்த இடத்துல குடும்பத்தை வச்சு அந்த படத்தில் விளக்க ஏற்றி உன் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன் அப்படின்றது. ஏன்னா எங்களுக்கு எக்கச்சக்க சோதனைகள் இருக்கும்போது எங்கள் அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை சுவாமி சொல்லியிருக்கார், உன் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன்டா, கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கு கல்யாணம் பார்த்து அவள் பண்ணினதில்லை, சுவாமி பார்த்து தான் பண்ணியிருக்கா. ஒரே வாரத்தில் அந்த கல்யாணம் நடந்தது. இது என்ன மாதிரியா இருந்தாலும் நமக்கு சின்ன வயசில் பக்தி இருக்காது. சின்ன வயசில் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நல்லா படிச்சுட்டு இருக்கோம், இதுக்கு சுவாமி தேவை, நம்ம நல்லா படிக்கிறோமே அப்படின்னு இருக்கும்போது நம்ம நல்லா படிக்கிறதுல மார்க் வராது. நல்லா படிக்காதத்தில் ஒரு பயம் வந்து சுவாமியை வேண்டும் போது அதில் மார்க் வரும். அப்போ தான் நிறையா பாட்டு இங்கே பாடின்னு இருப்போம் இல்லையா, பன்னரும் வேதங்கள் படித்துணர்ந்தாலும் உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாதுன்றது அந்த அர்த்தம் தெரிகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் அர்த்தம் நமக்கு வந்து லைஃப் வந்து ஒரு அனுபவம் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு தடவை சிவராத்திரியும் போது யூஸ்வலாக அண்ணா வந்து பன்றிபுரத்தில் அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பார். அந்த தடவை வந்து அங்கே அண்ணா வந்து பன்றிபுரம் போகலை, பர்னூரில் இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் திருமூர்த்தி மாமா இன்னும் 2-3 பேர் அவள் மட்டும் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அண்ணா ஏகாந்தமாக உட்காந்துட்டுருக்கா. அண்ணாவை பார்க்க போகிறோம். அண்ணா நீங்கள் பரனூர் பன்றிபுரம் போகலன்னு எங்களுக்கு தெரியப்பட்டது, அதனால் பன்றிபுரம் பாண்டரங்கனை தரிசிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஆமாம்ப்பா, காலங்காலத்தால் பாண்டரங்க இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாரையோ கதவை திறக்க சொன்னார். ஒரு பெரிய பாண்டரங்கன் படம், அந்த பாண்டரங்கன் படத்தை யாரோ வந்து இங்கே வச்சுட்டு போனால் காலங்காலத்தில் போயிட்டா சிவராத்திரி அன்னைக்கு அந்த பாண்டரங்கன் இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து பன்றிபுரத்தில் பாண்டரங்கனுக்கு சிவராத்திரி அன்னைக்கு எப்பயுமே விபூதி அபிஷேகம் பண்ண வேண்டியது அங்கே வச்சுருக்கா, எங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தா. அப்போ திருமூர்த்தி மாமா சொன்னார், உடம்புல எனக்கு கடைசி நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் தபோவனத்தில் இருக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா சொன்னார், சுவாமியும் அங்கே நடமாடின்னு இருக்கார் அப்படின்னார். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமியும் அங்கே தான் நடமாடின்னு இருக்கார், நமக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவனா ருத்ரனா அம்பாலா நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை அண்ணா சொன்ன வார்த்தை. ஸோ இப்படி பல பேர் வழியாக நமக்கு வந்து நம்ம பாடுற பாட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் நமக்கு தெரியாமல் பாடின்னு இருப்போம். அதே மாதிரி ஒரு பாட்டு குருஸ்துதியில் துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ, இது வந்து நம்ம சர்வசவம் மெக்கானிக்கலாக பாடின்னு இருப்போம். ஆனால் அட் ஒன் பாயிண்ட் எனக்கு வந்து அப்பா அம்மா இல்லை அப்படின்னு இருக்கும்பொழுது தபோவனத்தில் தனியாக தான் இருந்துட்டுருக்கோம். இப்போ அப்பா அம்மா இங்கே நம்மளை பார்த்து வளர்த்துன்னு இருக்கிறவா, இப்போ நம்ம எந்த தைரியத்தில் நம்ம இருக்கோம், ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு எந்த மாதிரி சூழ்நிலை வேணால் வரலாம் அப்படின்னு இருக்கும்போது மனசுக்கு ஒரே தைரியம் சுவாமி, ஏன்னா அவர் தான் கல்யாணம் பண்ணிச்சு நம்ம வந்தது. அப்போ அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தொமையேவ மாதாச்ச பிதாத்தோ, எல்லாமே சுவாமியாகவே இருக்கார். நம்ம இந்த ஜென்மத்தில் இவ அப்பா அம்மாவும் இருந்திருக்கான். அந்த ரியலைசேஷன் வந்து அப்பப்போ சுவாமியே தான் கொடுக்குறார், அந்த க்ஷணத்தில் வர்றதே நமக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி நிறையா பாடல்கள் நித்தியமும் பாடுறதுக்கே வந்து அதை நமக்கு உணர்த்துவதற்கும் சுவாமி தான் வந்து மனசுக்குள்ளே அந்த புத்தியில் பூழ்ந்து நம்மளுக்கு கொடுக்குறார் அந்த தைரியம்.